ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனு அம்பானியுடைய கடைசி மகன் உன்னுடைய திருமணம் தான். அனந்த் அம்பானியுடைய திருமணம் தான். இப்போ 3 நாட்களுக்கு ப்ரீ வெட்டிங் செரிமனியே 1000 கோடி பட்ஜெட்டில் செலவு பண்ணியிருக்கிறாங்க கோலாகலமாக. இந்தியாவில் இருக்கிற விஐபிக்கள் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் உள்ள அத்தனை விஐபிக்கள், செலிபிரிட்டிஸ், அரசியல் தலைவர்கள் எல்லோருக்கும் இவங்களே ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி இங்கே வர வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சும்மா வந்தா போதும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் இருந்து தங்குற இடம்ல இருந்து எல்லாமே பயங்கர ஹை லெவல்ல இவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. பலவிதமான என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். அதுலயும் ரொம்ப பேசப்பட்டது 1 மணி நேரம் மட்டும் பாடுறதுக்காக ரிஹானாவுக்கு 80 கோடி கொடுத்து வர வச்சிருக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ள தான் இந்த ப்ரீ வெட்டிங் செரிமனியே நடக்குது. ஸோ இதுக்காக எப்படி பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த காட்டை உருவாக்குனதே அனந்த் அம்பானி தான். அனந்த் அம்பானி ஒரு 12 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவருடைய கனவு தான் ஒரு எதுக்குமே உதவாத ஒரு பாலைவன நிலமாக இருந்ததை இன்னைக்கு 3000 ஏக்கர் அற்புதமான காடாக மாற்றி இருக்குது. ஸோ 12 வயதுல இருந்து இப்ப வரைக்கும் அனந்த் அம்பானியும் அவங்களுடைய அம்மா நீதா அம்பானியும் சேர்ந்து உருவாக்கியது தான் அந்த அழகிய காடு. அதிலும் குறிப்பாக அங்க மெயின் அட்ராக்ஷன் அனந்த் அம்பானிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யானைகள் தான். ஏன்னா அவரு தீவிரமான பிள்ளையாருடைய பக்தன். ஸோ பிள்ளையாரை நேர்ல பார்க்க முடியாது, அதனால யானை முகம் கொண்ட பிள்ளையாரை யானையிலேயே நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால 200 யானைகள், நிறைய அதே மாதிரி 200 புலி, சிங்கம், இந்த மாதிரி மொத்தமா ஒரு 2000 காட்டு விலங்குகள் மட்டுமே வச்சு நிறைய மரங்கள் எல்லாம் வைத்து அதை அற்புதமா பராமரிக்கிறார். அது மட்டும் கிடையாது, அந்த விலங்குகளுக்கான ஏதாவது நோய் வருது அந்த மாதிரினா உலகத்திலேயே அனைத்து வசதிகளும் கொண்ட ஹாஸ்பிட்டலும் அங்க இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் சொல்லியிருப்பாரு, விலங்குகளுக்கு கூட கர்ம கணக்கு இருக்குது. ஒரு சில விலங்குகள் பெரிய பணக்கார வீட்டுல இருக்கும்போது அதுக்கு கிடைக்கிற உணவு சாதாரண மனிதனுக்கு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே இந்த அனந்த் அம்பானி உருவாக்குன வந்தாரா அப்படிங்கிற அந்த காட்டுப்பகுதியில இருக்கக்கூடிய விலங்குகள் தான். அந்த குறிப்பாக யானைக்காக லட்டு செய்யறத காட்டினாங்க. நமக்கு இருக்கிறதுல நமக்கு தெரிஞ்சது திருப்பதி லட்டு தான் ரொம்ப டேஸ்ட். அது கூட ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு அவ்வளவு சுவையான லட்டு யானைக்கு செய்யறாங்க. அது யானைக்காக மட்டுமல்ல, மனிதர்களுமே அதை சாப்பிடலாம். மனிதர்களுக்கே கிடைக்காது அவ்வளவு சத்தான லட்டு, அவ்வளவு சுவையான லட்டு. அந்த விலங்குகளுக்கு சத்தான உணவு போய் சேரணுன்றதுக்காக ஜெர்மனில இருந்து ரொம்ப ஃபேமஸான நியூட்ரிஷனிஸ்ட வர வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே 100கணக்கான பேர் அந்த உணவு தயாரிக்கிறதுல வேலை செய்யறாங்க. அதே மாதிரி சப்பாத்தி, மனிதர் ஜூஸ், அதாவது மனிதர்களை ரொம்ப பணக்காரர்கள் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி உணவு தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்குமே கொடுக்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நல்ல நேரம் தொடங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த விலங்குகளுக்கு கரெக்டா பொருந்தும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் சர்க்கஸ்ல இருந்து பராமரிக்க முடியாமல் அல்லது வயதான காரணத்தினால், நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் புறக்கணிக்கப்பட்ட விலங்குகளை தான் இவங்க மீட்டு அழைச்சிட்டு அது ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டராக தான் அந்த ஃபாரஸ்ட்டை உருவாக்கி இருக்கிறாங்க விலங்குகளுக்கு. அதே மாதிரி சில ஜூல கூட பராமரிக்க முடியாத ஒரு நிலை வரும்போது அதையும் இவங்க மீட்டு வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் இருந்து மட்டுமல்ல, வெளிநாடுகளில் பல நாடுகளில் இருந்து விலங்குகள் இந்த மாதிரி இவங்க அழைச்சிட்டு அதை பாதுகாக்கிறாங்க. ஸோ இதை நான் ஒரு பேஷனாக, சேவையாக செய்கிறேன் அப்படின்னா
அனந்த் அம்பானி சொல்றாரு. ஏன்னா நமக்கு அம்பானி அப்படின்னாலே இந்தியாவிலே நம்பர் ஒன் பணக்காரர், நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன். ஸோ இதுல ஏதாவது பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வரும் இல்லையா. அவர் சொல்றார், இதுல எந்த விதமான பிஸ்னஸ் நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அனந்த் அம்பானியுடைய அம்மா நீதா அம்பானி பேசும் பொழுது கூட என்னுடைய 3 குழந்தைகளில் இந்த அனந்த் அம்பானி தான் ரொம்ப ரொம்ப கருணை மிக்கவன் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி ரொம்ப கடவுள் நம்பிக்கை, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இவரு கணேஷ் பக்தர், இவருடைய அண்ணன் சிவபக்தர், இவங்களுடைய அம்மா அம்பாளுடைய பக்தர். ஸோ ரொம்ப சனாதன தர்மத்தின் மீது ரொம்ப அன்பு கொண்டவராகவே இவர் இருக்கிறார். அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, அதை வாழ்க்கையிலும் அப்ளை பண்றார் அப்படின்னு நீதா அம்பானி அனந்த் அம்பானியை பற்றி பெருமையாக சொல்றாங்க. உலகமே ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு பணக்கார குடும்பங்களில் இருக்கும். ஸோ இதை இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு அனந்த் அம்பானி கிட்ட ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க. அதுக்கு அனந்த் அம்பானி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய அண்ணனை ஸ்ரீ ராமராக பார்க்கிறேன், என்னுடைய அக்காவை என்னுடைய அம்மாவாகவே பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேட்டி ஃபுல்லாவே அனந்த் அம்பானி கிட்ட ஒரு சின்ன 1% அகங்காரம் கூட தெரியல. அப்படியே உள்ளன்போட மனதிலிருந்து தான் பேசுறார் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த அம்பானி ஒட்டுமொத்த குடும்பமே அப்படிதான் இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு இந்த ப்ரீ வெட்டிங்ல முதல் நாளே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்நகர் பகுதியில தான் அந்த காடு அமைஞ்சிருக்கு. ஜாம்நகர் மக்கள் 51,000 பேருக்கு முகேஷ் அம்பானி, அவங்க மனைவி நீதா அம்பானி, மணமகன் அனந்த் அம்பானி, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ராதிகா, இவங்களே தன்னுடைய கையாலேயே அனைவருக்கும் உணவை பரிமாறுறாங்க. அதுல இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ரசிச்சு கவனிச்சது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட்டு பரிமாறும்போது முகேஷ் அம்பானி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா வச்சுக்கோங்க, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஸ்வீட்டை கொடுக்குறாரு. இந்த 3 நாள் ப்ரீ வெட்டிங் செரிமனியில 1200 வகையான உணவுகள் தயாரிக்கிறாங்க. அதுல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உணவு விதவிதமான உணவுகள் கொடுக்கறாங்க. ஆனா ஒரு தடவை வந்த உணவு திரும்ப ஒரு தடவை கூட ரிப்பீட் ஆகாத மாதிரி பாத்துக்கிறாங்க. உலகமே இதுவரை பார்க்காத மாதிரி மிக அதிக செலவில் செய்யப்பட்ட கல்யாணம் இதுதான். ஸோ இதுல நிறைய விஐபி இன்விடேஷன் கொடுக்கப்பட்டு கலந்துக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீதா அம்பானி பேசும் பொழுது ராதிகா எங்க வீட்டுக்கு மருமகளா மட்டும் இல்ல, மகளாகவும் வரா. அந்த ராதிகா அப்படிங்கிற பேரு ஸ்ரீகிருஷ்ணருடைய காதலியுடைய பேரு. அதாவது ராதாவுடைய இன்னொரு பேர் தான் ராதிகான்னு நினைக்கிறேன். ஸோ அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த முகேஷ் அம்பானி உணவு பரிமாறும்போது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்றாரு. அவங்க மனைவி என்னன்னா கிருஷ்ணருடைய காதலி ராதிகாவே எங்களுக்கு மருமகளா வராங்கன்றாங்க. இதையெல்லாம் கேட்கும்பொழுது உண்மையான ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருமணத்தை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியல. ஏன் நான் இப்படி கம்பேர் பண்றேன் அப்படின்னா, இந்த தலைமுறையில் நாம பார்க்கிற மிகப்பெரிய பணக்கார திருமணம் அனந்த் அம்பானியோடது தான். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருடைய திருமணம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே அவருடைய திருமணத்தை போல் மிக ராயலாக அதிக செலவில் நடந்த திருமணம் ஒரு காலத்திலும் கிடையாது, இனியும் இருக்க போறது கிடையாது. இப்ப இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர் அம்பானின்னா
உலகத்திலேயே இதுவரைக்கும் வந்தவர்களில் வரப்போறவங்க அனைவரிலும் நம்பர் 1 பணக்காரர் ஸ்ரீகிருஷ்ணர் தான். இப்ப நடந்தது கோயின்சிடன்ஸா அல்லது திட்டமிட்டு வைத்தார்களா தெரியல. சிவராத்திரி நடக்கிற அதே மாதத்தில் தான் அனந்த் அம்பானியோடைய ப்ரீ வெட்டிங் செரிமனி நடந்திருக்கு. ஏன்னா ஜூலை மாசம் தான் கல்யாணம், அதுக்கு ப்ரீ வெட்டிங் செரிமனி மார்ச் மாசமே வச்சிருக்கிறாங்க. நான் ஏன் இந்த சிவராத்திரியை பத்தி பேசுறேன் அப்படின்னா, சிவராத்திரிக்கும் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த சம்பந்தம் அனந்த் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் உள்ள சம்பந்தம். ஆமா, தந்தை மகன் உறவு தான். சிவனுடைய குழந்தை தான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனா ஒரு வித்தியாசம், அனந்த் அம்பானிக்கு முகேஷ் அம்பானி தான் என்னுடைய அப்பான்னு தெரியும், நேர்ல பார்க்கிறாரு, ஸோ அவருடைய சொத்தை அனுபவிக்கிறார். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சிவபெருமான் தான் என்னுடைய அப்பான்னு தெரியாது, சிவபெருமான் மூலமாகத்தான் எனக்கு இவ்வளவு செல்வமும் வந்ததுன்னு ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீகிருஷ்ணர் சிவபெருமானை பார்த்ததும் கிடையாது, சிவபெருமான்னு ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிற ஞாபகம் கூட அவருக்கு இருக்காது. ஏன்னா இவர்களுடைய காலமே இரு துருவங்கள் மாதிரி, 2 எக்ஸ்ட்ரீம். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உலகத்தின் ஆரம்பத்தில் தோன்றியவர், சிவபெருமான் இந்த உலகத்தின் அழிவின் பொழுது தோன்றியவர். அதனாலதான் சிவனை அழிக்கும் கடவுள்னே சொல்றோம். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், கடைசியில வந்தவருக்கு முதலில் இருந்தவர் எப்படி மகனாக இருக்க முடியும்? சோ முதலில் பிறந்த ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி கடைசியில் வந்த சிவபெருமானுக்கு குழந்தை ஆனார் அப்படிங்கறது நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்முடைய மனம் லீனியராக யோசிச்சே பழக்கப்பட்டுருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் பைபிள். இல்லாத ஒரு இடத்திலிருந்து உலகம் தோன்றியதாக, அதுதான் தொடக்கம், அப்படியே போய்கிட்டே இருக்குது உலகம், ஒரு நாள் அழியும், இப்படி நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மையில் இந்த உலகம் லீனியராக இல்லை, சர்க்குலராக தான் இந்த காலம் சுற்றி கொண்டு இருக்கிறது. இது உண்மையில் 5000 வருட காலச்சக்கரம். இதைத்தான் கல்பம் அப்படின்னு சொல்றோம். எப்படி டிசம்பர் முடிந்தால் மீண்டும் ஜனவரி வருமோ, அதே போல் கலியுகம் முடிந்தால் மீண்டும் அடுத்த கல்பத்தின் தொடக்கமாகிய சத்யுகம் வரும். ஒவ்வொரு கலியுகத்தின் இறுதியிலும் சிவபெருமான் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு இந்த பூமிக்கு வருகிறார். அப்படி அவர் வந்ததன் நினைவாக கொண்டாடப்படுவதுதான் சிவராத்திரி. ஆனால் சிவபெருமான் நம்மை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபொழுதும் குழந்தையாக பிறந்ததில்லை. அவர் நேரடியாக ஒரு வயோதிகர் உடலுக்குள் பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ஞானம்தான் உண்மையான ஸ்ரீமத் பகவத்கீதை. இதைத்தான் அனைத்து பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையங்களிலும் முரளி என்ற பெயரில் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுகிறது. அந்த முரளி ஞானத்துடைய சாரமே உங்களை அழியக்கூடிய உடல் என்று நினைக்காமல் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானு உணருங்கள். அந்த ஆத்மா நம்முடைய புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இங்க பொட்டு வைக்கிறோம். உண்மையில் 5000 வருடத்திற்கு முன்பு சத்யுக சொர்க்கமாக இருக்கும் பொழுது அனைவருடைய கவனமும் நான் அழிவற்ற ஆத்மா என்று ஆத்மாவில் தான் அவர்களுடைய கவனம் இருந்தது. அதனால அவங்க நிரந்தரமாக ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருந்தார்கள். காரணம், ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான். முதல் 2500 வருடம் சொர்க்கமாகவே இருக்கும் பொழுது
எந்த விதமான துக்கமும் மனிதனுக்கு மனதிலோ அல்லது உடலிலோ அல்லது இயற்கை சீற்றம் மூலமாகவோ அவன் ஒருபொழுதும் அடைந்ததில்லை. ஆனால் அடுத்த 2500 வருடத்தில்தான் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். அதற்கு முக்கியமான காரணம், நான் ஆத்மா என்பதை மறந்து அழியக்கூடிய உடல்தான் நான் என்று நம்ப ஆரம்பித்து விடுகிறான். உடல் என்கிற உணர்வு வந்ததுனால அவன் ஆத்மாவிலிருந்து அனுபவம் செய்த அந்த அமைதியும் ஆனந்தத்தையும் இழந்து விடுகிறான். அதனால ஆனந்தத்தை அவன் வெளி உலகத்துல தேடி புலனின்பத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் அடிமையாகிறான். அப்பொழுதுதான் அவனுக்குள்ளிருந்து பலகீனமான எண்ணங்களான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்ற சைத்தான் வெளிப்படுகிறது. இந்த 5 விகாரங்களின் வசப்பட்டு அவன் செய்த பாவத்தினால்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்கத்தில் இருந்த செல்வத்தை, ஆரோக்கியத்தை, அழகை, தெய்வீக குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டான். இழந்த அத்தனையும் மீண்டும் மனிதர்களுக்கு பெற்றுத்தருவதற்காகவே சிவபெருமான் உலகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு அந்த வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார். அனைத்தையும் இழந்ததற்கு முக்கிய காரணமே நீங்க ஆத்மா என்பதை மறந்ததுதான் என்ற முக்கிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இப்பொழுது வெளி உலக விஷயங்களில் மனம் மயங்கி கிடக்கிற காரணத்தினால ஆத்மா என்று தெரிந்தால் கூட அவனால் ஆத்மா என்கிற உணர்வில் நிலைத்திருக்க முடியவில்லை. காரணம், ஆத்மா ஆரம்பத்தில் இருந்த அந்த சக்தியை, ஆன்ம பலத்தை இழந்துவிட்டது. அந்த ஆத்ம சக்தியை மீண்டும் நிரப்புவதற்காகவே கடவுள் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ரொம்ப ரொம்ப எளிய வழியும் கூட. அது என்னவென்றால், உங்களை மீண்டும் நீங்கள் ஆத்மா என்று உணருங்கள், ஆத்மாவின் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்பதே. சிவபெருமான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் போல் ஜொலித்து கொண்டிருக்கிறார். அந்த உலகத்தை பரந்தாமம் என்று சொல்வோம். உண்மையில் ஆத்மாக்கள் அனைவரும் அங்கிருந்துதான் ஆரம்பத்தில் வந்தோம். உலகம் அழியும் போது உடலை விட்டு மீண்டும் அங்கதான் போகணும். எனவே கடவுள் நம்மை மீண்டும் ஆத்மா என்று உணரச் சொல்வதே துக்கம் நிரம்பிய இந்த கலியுகத்திலிருந்து நம்மை விடுவித்து தன்னுடைய வீடாகிய பரந்தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான். மீண்டும் இந்த கலியுகத்தில் நாம பிறக்கக்கூடாது அப்படின்னா, கலியுகத்தின் எந்த விஷயமும் உங்க உடலை விட்டு உயிர் பிரியும் போது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது என்று சொல்கிறார். அதற்காக உங்கள் மனம் முழுவதும் ஒரு சிவத்தந்தையும் மீண்டும் வரப்போகும் அந்த சொர்க்கத்தை மட்டுமே நினைவு செய்து கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். இதைத்தான் தினம் தினம் முரளியில் மிகவும் விரிவாக, மிகவும் சுவாரஸ்யமாக, விதவிதமாக கடவுள் நம்மிடம் பேசிக்கொண்டிருப்பார். இதை கோடிக்கணக்கான பேர் இந்த ஞானத்தை எடுத்தாலும் முயற்சி செய்தாலும் இதில் யார் நம்பர் 1 முயற்சியாளராக இருக்கிறாரோ அவர்தான் கலியுகம் அழிந்து வரப்போகும் சத்யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணராக பிறப்பார். அந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான் சொர்க்கத்தின் முதல் இளவரசர். கடவுள் படைத்த புத்தம்புது உலகம், அந்த சொர்க்கத்தை முதலாக ஆரம்பத்திலேயே அனுபவிப்பவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் சொர்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும் இருக்க மாட்டார் அல்லவா? பிரஜைகளும் நிறைய பேர் இருப்பார்கள். எனவே ஸ்ரீகிருஷ்ணரோடு யாரெல்லாம் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தின் சுகத்தை ஆரம்பத்திலிருந்து முதல் 2500 வருடம் அனுபவிப்பார்கள். சொர்க்கத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க அப்படின்னா,
அவர்கள் வசிக்கும் வீடு தங்கச் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும். இன்னைக்கு முகேஷ் அம்பானி மட்டும் இல்ல, உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர் கூட தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் வசிப்பது என்பது முடியாத காரியம். ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமல்ல, அங்கிருக்கும் அனைவருமே அளவற்ற செல்வம் கொண்ட பணக்காரர்களே. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய யாருக்குள்ளேயுமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அங்க கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைத்த மாத்திரத்தில் மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால் அங்கு குழந்தை பிறக்காது. இதற்கு பேர்தான் யோக பலத்தினால் குழந்தை பிறப்பது. சொர்க்கத்தில் வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் இப்படி பரிசுத்தமாக இருந்ததினால்தான், அவ்வளவு தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்ததினால்தான் அவர்களை தெய்வம் என்று இந்துக்களாகிய நாம இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம். ஆனால் நாம தான் ஒரு காலத்தில் அப்படி தேவதைகளாக இருந்தோம் அப்படிங்கிறதை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சிவபெருமான் இறுதியில் வருகிறார். சொர்க்கத்தில் ராஜா ராணி ஆட்சி நடக்கும். அங்கேயும் பணக்காரர்கள் ஏழைகள் இருப்பாங்க. ஆனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஏழைகள் இருக்க மாட்டாங்க. அங்க ஏழைகள் கூட எவ்வளவு பணக்காரர்களாக இருப்பாங்க அப்படின்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஏழை கூட இன்னைக்கு கலியுகத்துல இருக்கக்கூடிய உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனை விட அங்க இருக்கக்கூடிய கடைசி ஏழை மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார். அப்ப சொர்க்கத்தில் எல்லோரும் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அத்தனைக்கும் காரணம் அங்க இருப்பவர்கள் பரிசுத்தமாக இருந்ததற்கு கடவுள் கொடுத்த பரிசுதான் சொர்க்கம். ஆனால் அப்படி பரிசுத்தமாக ஆக வேண்டிய காலம் இப்பொழுதுதான். இப்பொழுது பரிசுத்தம் ஆனதற்கு பரிசாகவே நீங்கள் சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்படுவீர்கள். அதாவது சொர்க்கத்தில் பிறவி எடுப்பீர்கள். எந்த அளவிற்கு இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை இறைவனின் நினைவில் இருந்து அழிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி சொர்க்கத்தில் நீங்க அடைவீங்க. அனந்த் அம்பானியுடைய திருமணத்துக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் இன்விடேஷன் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த 5000 வருட காலச்சக்கரத்திலேயே நம்பர் 1 பணக்காரனாகிய ஸ்ரீகிருஷ்ணருடைய திருமணத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இப்போ உங்க கையில ஒரு பைசா கூட இருக்க தேவையில்லை. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் முடிந்தவரை உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கணும். இந்த கலியுகத்துடைய எந்த உறவுகளும் எந்த விஷயங்களும் உங்களுடைய புத்தியில ஞாபகமே வராத அளவிற்கு சிவன் நினைவிலிருந்து மற்ற அனைத்தையும் மறக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் திருமணத்தை பார்ப்பது மட்டுமல்ல, நீங்களே அந்த சொர்க்கத்தில் அனைத்து சுகத்தையும், அளவற்ற சுகத்தை அனுபவம் செய்வீர்கள் அடுத்த 2500 வருடத்துக்கு. அனந்த் அம்பானி ஒரு 2000 விலங்குகளை மீட்டு பராமரிக்கிறார். ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து விலங்குகளையும் அவரால் பாதுகாக்க முடியுமா? 51,000 பேருக்கு 3 நாட்கள் அவரால் சாப்பாடு போட முடியும். ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் வருடம் முழுவதும் அவரால் இதுபோல் இத்தனை வகை உணவை கொடுக்க முடியுமா? அனந்த் அம்பானி மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பணக்காரர்களும் சேர்ந்தாலும் கூட இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இது கடவுளுடைய கடமை. சொர்க்கத்தை உருவாக்குவது அவருடைய வேலை. ஆனால் உங்களுடைய வேலை அந்த சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு ஏற்றாற்போல் உங்களை தூய்மையாக்கிக் கொள்வதுதான். அனந்த் அம்பானி அந்த வந்தாரா காட்டில் விலங்குகள், நோயுற்ற விலங்குகளை பராமரிப்பதற்கு உலகத்தரமான ஆஸ்பத்திரியை நிறுவியிருக்கிறார்.
ஆனால் அது மட்டும் சொர்க்கத்தில் இருக்காது. ஏன் தெரியுமா? அங்க நோயாளிகளே இருக்க மாட்டாங்க. விலங்குகளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, எந்த விதமான நோயும், ஒரு சின்ன தலைவலி கூட வராது. ஆஸ்பத்திரி மட்டுமல்ல, அங்க போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் எதுவும் இருக்காது. ஏன்னா தப்புனா என்னன்னே தெரியாது அங்க யாருக்குமே. சொர்க்கத்தில் எல்லோரும் ஆத்ம உணர்வில் இருப்பதினால், தெய்வீக குணங்களில் நிரம்பி இருப்பதினால், கடவுளே மனிதர்களாக அவதரித்து இருப்பதைப் போல்தான் சொர்க்கம் இருக்கும். அதனால்தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை இந்துக்கள் தெய்வம் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த தேவதைகள் கடவுள் அல்ல. கலியுகத்தின் சாதாரண மனிதர்களை தேவதையாக தன்னுடைய ஞானத்தினால் மாற்றிய சிவபெருமான் மட்டுமே கடவுள். அந்த சிவபெருமானைத்தான் அல்லாஹ் என்ற முஸ்லிம்களும், பரமபிதா என்று கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள். கடவுள் ஒருவரே. எனவே அந்த ஒரு கடவுளை பிடித்தால் உண்மையான சொர்க்கத்திற்கு வருவோம். இல்லை என்றால், என்னதான் அம்பானியின் கல்யாணம் சொர்க்கத்தில் நடப்பதை போல் தோன்றினாலும் உண்மையில் அந்த திருமணம் நரகத்தில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு எவ்வளவுதான் பெரிய பணக்காரராக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க போவதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு விதவிதமான நோய்கள் வரத்தான் போகிறது. சுற்றி இருப்பவர்கள் பொறாமையினால் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். அதற்கு உதாரணம், அனந்த் அம்பானியே சிறு வயதிலிருந்தே நிறைய நோய்களினால் அவதிப்பட்டு கொண்டுள்ளார். இப்பொழுதும் அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நிறைய பணக்காரர்களுக்கு பணமே மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறுகிறது. அதற்கு சிறந்த உதாரணமாக ரேமண்ட்ஸ் நிறுவனத்தின் ஓனர் வாடகை கட்ட முடியாத நிலைமைக்கு இறுதி காலத்தில் தள்ளப்பட்டிருப்பதே ஆகும். காரணம், அவருடைய மகனே அந்த சொத்தையெல்லாம் அவர் பெயருக்கு மாற்றிய பிறகு தன் தந்தையை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். காரணம், கலியுகத்தில் அனைத்து மனிதர்களிடமும் ஏதோ ஒரு விஷம் கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷத்தை நீக்குவதினால்தான் சிவபெருமான் விஷத்தை குடித்தார் என்று புராண கதையும் இருக்கிறது. எனவே உண்மையில் நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் செல்வமும் வேண்டும், ஆரோக்கியமும் வேண்டும், அதை நம்மிடமிருந்து அபகரிக்காத நல்ல மனிதர்களும் வேண்டும். இவை அனைத்தும் சத்யுகத்தில் மட்டுமே கிடைப்பார்கள், கலியுகத்தில் அல்ல. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள் கூட ஒன்றோடு ஒன்று அவ்வளவு அன்பாக இருக்கும். எனவேதான் பைபிள் குரானில் கூட சிங்கமும் பசுவும் ஒரே நீரோடையில் ஒரே நேரத்தில் ஒன்றாக அன்பாக நீர் அருந்தியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே துக்கம் என்றால் உலகத்தில் எந்த மூலையில் தேடி பார்த்தாலும் கிடைக்காத அந்த சொர்க்கத்தில் நடக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் திருமணத்திலேயே கலந்து கொள்ளும் பொன்னான வாய்ப்பை நீங்கள் வீட்டிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், உங்களை ஆத்மா என்று உணர்ந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு செய்து கொண்டே இருங்கள். நாம் போக போகும் அந்த சொர்க்கத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இறைவன் கொடுக்கும் ஞானத்தை சதா சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய வீடியோவை பொறுமையாக நீங்க பார்த்திருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்தில் வரும் தேவதை ஆத்மாக்களாகத்தான் இருப்பீர்கள். அனந்த் அம்பானி ராதிகா திருமணத்திற்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதைவிட மிக முக்கியமாக சொர்க்கத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமணத்தை பார்க்கும் பாக்கியத்தை பெற்று நீங்களும் அந்த சொர்க்கத்திலேயே 2500 வருடம் சுகத்தை அனுபவிப்பதற்கும் முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.